அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக நடிகர் நடிகைகள் பரப்புரை மேற்கொண்டனர். வேலூரில் குஷ்பு வருவார் என்று எதிர்பார்த்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகத்தை ஆதரித்து நடிகையும் பாஜக செயற்குழு உறுப்பினருமான குஷ்பு இரவு 8:30 மணிக்கு பரப்புரை மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் இரவு 10 மணி வரையும் வரவில்லை. இதனால் மக்கள் விரக்தி அடைந்த நிலையில் 10 மணிக்கு மேல் வந்த குஷ்பு பரப்புரை மேற்கொள்ளாமல் மேடை ஏறி மக்களை பார்த்து கை அசைத்துச் சென்றார். கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து நகைச்சுவை நடிகர் செந்தில் சின்னியம்பாளையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்களிடம் பேசிய அவர், இந்தியா பலம் பெற வேண்டும் என்றால் அது மோடியால் மட்டுமே முடியும் என தெரிவித்தார். அதிமுக சார்பில் தேனி தொகுதியில் போட்டியிடும் நாராயணசாமியை ஆதரித்து திரைப்பட நடிகையும் அதிமுக மாநில மகளிரணி துணைச் செயலாளருமான காயத்ரி ரகுராம் பரப்புரை மேற்கொண்டார். திமுக மகளிர் உரிமை தொகை என்ற பெயரால் பணம் கொடுத்து பேரம் பேசப்படுவதாக சாடினார். மிகப்பெரிய ஊழல் செஞ்சு 8000 கோடிக்கான ஊழல், கண்ணுக்கு தெரிஞ்சு 8000 கோடி, கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ. திருப்பூர் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், நடிகர் ரவி மரியா ஆகியோர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்டனர். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், தங்கம் விலை உயர உயர தாலிக்கு தங்கம் வழங்கிய ஜெயலலிதாவின் புகழ் ஏறிக்கொண்டே இருக்கும் என தெரிவித்தார். சிவகங்கை தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து நடிகர் சிங்கமுத்து பரப்புரை மேற்கொண்டார். தமிழக மக்கள் மத்திய மாநில அரசுகளால் சோகத்தில் உள்ளனர், இதிலிருந்து மீண்டு வர இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக நடிகை விந்தியா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், கரகாட்டக்காரன் படத்தில் உள்ள காரை போன்றது திமுக என்றும் அந்த கார் பேரீட்சை பழத்திற்காகவது தேரும், திமுக கூட்டணி எதற்கும் தேராது என விமர்சித்தார். அருண் பிளஸ் டிஎம்டி கம்பிகள், யானையின் பலம்.